அமெரிக்காவை சேர்ந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தான் பேங்க்ஸி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கேர்ள் வித் மில்லியன் அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை ஏலத்துக்கு விட்டுருக்காரு. அப்போ அந்த ஏலத்தில் ஒரு பொண்ணு இந்த ஒரு பெயிண்டிங்கை $1.4 மில்லியன் வாங்குறாங்க, அதாவது 12 கோடிக்கு. ஏலம் முடிஞ்ச ஒரு சில செகண்ட்லேயே அந்த ஒரு பெயிண்டிங் ஃப்ரேமில் உள்ள ஒரு ஆட்டோ மிஷினால் அதுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த ஒரு டிராயிங் பேப்பர் வந்து கிழிக்கப்படுது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்போ அந்த பெயிண்டிங்கோட ஓனரான பேங்க்ஸி என்ன பண்ணாருன்னா, இப்போ கூட ஒன்று கெட்டு போகலை, நீங்கள் இந்த பெயிண்டிங்கை தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லேடிக்கு அவர் ஆஃபர் பண்ணுறாரு. கேர்ள் வித் பலூன் அப்படின்ற இந்த ஒரு பெயிண்டிங்கோட பேர் வந்து லவ் இன் த பின் அப்படின்ற மாதிரி மாற்றப்படுது அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி இத்து போன கிழிஞ்சு போன பெயிண்டிங்க்கெலாம் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியுமா, என் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருப்பான்ற மாதிரி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு லேடி வந்து வித்தியாசமாக, இல்லை பரவாயில்ல, நான் இந்த ஒரு பெயிண்டிங்கை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அதே கிழிந்த பெயிண்டிங்கை இந்த ஒரு லேடி கிட்டத்தட்ட $25.4 மில்லியன் விற்றுருக்காங்க, அதாவது 180 கோடிக்கு. ஒரு ஆர்டிஸ்டுடைய படைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் அதனுடைய மதிப்பு கூடுமே தவிர ஒரு நாளும் குறையாதா அப்படின்றது தான் இந்த ஒரு பெயிண்டிங் மூலமாக சொல்ல வராங்க.